27th sum. Anbu and Shankar are partners in a business, sharing profit and losses in the ratio of 3:2. The balance sheet of the partners on 31/3/2018 is as follows. Here, Anbu and Shankar are partners. They share their profit and losses in the ratio of 3:2. So, இங்கே நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கல. ஸோ ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவாகவும் எடுத்துக்குவோம். ஸோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இஸ் 3:2. ஸோ இந்த பார்ட்னர்ஸோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஸோ கூடவே சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ராஜேஷ் அப்படிங்கிறவர் அந்த ஃபார்மில் அட்மிட் ஆகுறாரு ஃபார் 1/5 ஷேர் ஆன் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ். அவரோட ஷேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/5. தென் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு 1 by 1 பார்க்கலாம். குட்வில் ஆஃப் த ஃபார்ம் இஸ் வேல்யூட் அட் 75,000. ஸோ குட்வில் 75,000 வேல்யூ பண்ணியிருக்காங்க. அண்ட் ராஜேஷ் ப்ராட் கேஷ் ஃபார் ஹிஸ் ஷேர் ஆஃப் குட்வில். ஸோ அதுக்கு ராஜேஷ் வந்து கேஷ் வந்து கொண்டு வந்திருக்காரு அவரோட ஷேர் ஆஃப் குட்வில். எவ்வளோ கேஷ் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலை. அவரோட ஷேருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்வில் கால்குலேட் பண்ணணும். அப்போது 75,000 இன்ட்டு 1/5 அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ கால்குலேட் பண்ணால் இவர் குட்வில்காக கொண்டு வந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000. ஸோ ஃபிஃப்த் டேபிளில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். 1 times பேலன்ஸ் 2 இருக்கும். ஸோ 5. ஸோ 15,000 தான் இவர் வந்து குட்வில்காக கொண்டு வந்த அமௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு ராஜேஷ் இஸ் டு பிரிங் ₹1,50,000 ஆஸ் ஹிஸ் கேபிட்டல். அதே மாதிரி அவர் கேபிட்டலாக எவ்வளோ கொண்டு வந்திருக்காரு 1,50,000. தென் மோட்டார் கார் இஸ் வேல்யூட் அட் 2 lakh. ஸோ மோட்டார் கார் வேல்யூ பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு வேல்யூ பண்ணியிருக்காங்க 2 lakhன்னு இப்போ கரண்ட்டில் வேல்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ இருக்குது மோட்டார் கார் 1,60,000 இருக்குது. அப்போ மோட்டார் கார் வேல்யூ என்ன இருக்குது இன்க்ரீஸ் ஆகிருக்கு 40,000. ஸோ அசட் இன்க்ரீஸ் மீன்ஸ் இட் இஸ் அ ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் ரிவால்யூஷன் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடு ரெக்கார்ட் பண்ணுவோம். தென் ஸ்டாக் வேல்யூ பண்ணியிருக்காங்க 3,80,000. ஸோ அசட் சைடு ஸ்டாக்கோட வேல்யூ எவ்வளோ இருக்குது 4 lakh இருக்குது. ஸோ இப்போ ரீவேல்யூ பண்ணல 3,80,000. இதுக்கு முன்னாடி புக்கில் 4 lakh என்ட்ரி பண்ணியிருக்கோம். அப்போ அசட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்டாக்கோட வேல்யூ டிக்ரீஸ் ஆனால் இட் இஸ் அ லாஸ். அப்போ ரீவேல்யூஷனோட டெபிட் சைடு இதை ரெக்கார்ட் பண்ணுவோம். அடுத்தது டெப்டாஸ். டெப்டாஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் 3,60,000 இருக்குது. இப்போ நியூ பார்ட்னர் உள்ள வரையில் ரீவேல்யூ பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,50,000. அப்போ 10,000 rupees டிக்ரீஸ் ஆகிருக்கு. அசட்டோட வேல்யூ என்ன ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. டிக்ரீஸ் ஆனால் இட் இஸ் அ லாஸ். ஸோ இந்த ரீவேல்யூஷனோட டெபிட் சைடு ரெக்கார்ட் பண்ணுறோம். தென் ஆன்டிசிபேட்டட் கிளைம் ஆன் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் இஸ் ₹10,000. ஸோ இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் ஒன் unrecorded investment of ₹5,000 has to be brought into account. Unrecorded investments நியூவாக அசட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் அ ப்ராஃபிட் ஐட்டம். ஸோ ரீவேல்யூஷனோட கிரெடிட் சைட் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி சைட் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அன்பு சங்கரோட கேபிட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எங்கே ரெக்கார்ட் பண்ணுவோம்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடு பை பேலன்ஸ் ப்ராடவுன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணுவோம். தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 1,20,000 இருக்குது. இதுவும் நம்ம எங்கே ரெக்கார்ட் பண்ணுவோம்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைட் ரெக்கார்ட் பண்ணுவோம் 3:2 ரேஷியோவில். ஸோ 2 பார்ட்னருக்கும் 3/5 2/5ன்னு இந்த 1,20,000 பிரித்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். தென் கிரெடிட்டாஸ் வந்து லயபிலிட்டிஸில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டும் எங்கே ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடு. அதாவது இந்த லயபிலிட்டியில் இருக்கிற இந்த ஐட்டம் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வர ஐட்டம் எல்லாமே எங்கே ரெக்கார்ட் பண்ணுறோன்னா கிரெடிட் சைடு. ஸோ எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 60,000 இருக்குது லயபிலிட்டிஸில். இந்த 60,000ஐயும் நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். 50,000 தான் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடு ரெக்கார்ட் பண்ணுவோம் 3:2 ரேஷியோவில். ஏன் வந்து நம்ம 50,000 தான் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் anticipated claim on workman compensation fund is ₹10,000. அதாவது கிளைம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. 10,000 கிளைம் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த 10,000 டிடெக்ட் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற 50,000 தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து தரோம்.
ஸோ இந்த ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஃபண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேர்மில் ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஆக்சிடென்ட் அது மாதிரி ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா, அவங்க கிளைம் பண்ணால் கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு ஃபண்டை வந்து எடுத்து வச்சுருப்போம். அதுக்கு பேர் தான் ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஃபண்டு. இப்போ வந்து நியூ பார்ட்னர் உள்ள வரையில் நம்ம என்ன பண்ணுவோம், ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு இந்த அமௌண்ட்டை பிரித்து தருவோம். ஆனால் நார்மலாக அப்படி தான் பண்ணியிருப்போம். இந்த 60,000 பிரித்து கொடுத்துருப்போம். ஆனால் இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆன்டிசிபேட்டட் கிளைம் 10,000 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிளைம் பண்ணுவாங்க எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கங்காட்டி அந்த 10,000 டிடெக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 50,000 தான் கேபிட்டல் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைட் 2 பார்ட்னர்ஸ்க்கும் பிரித்து தரோம். ஸோ தென் அசட்டில் 40,000 பேங்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட நம்ம எந்த ஐட்டம் ஆட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ராஜேஷ் வந்து குட்வில்காக கேஷ் கொண்டு வந்த 15,000ஐயும் கேபிட்டல் கொண்டு வந்திருக்காரு 1,50,000. இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2,05,000 அசட் சைடு ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ 2 என்ட்ரி வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா செப்பரேட்டாக பேங்க் அக்கௌண்ட்னு ஓப்பன் பண்ணுறோம். ஸோ கேஷ் கொண்டு வந்ததுக்கான என்ட்ரி அதாவது குட்வில்காக கேஷ் கொண்டு வந்ததுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அதேமாதிரி அவர் கேபிட்டல் கொண்டு வந்ததுக்கு என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு ராஜேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ 2 டிரான்சாக்ஷன்லேயும் பேங்க் இன்க்ளூட் ஆகிருக்குங்காட்டி நம்ம செப்பரேட்டாக பேங்க் அக்கௌண்ட்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த சம்மில் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ரிவாலுவேஷனோட கிரெடிட் சைட் பை மோட்டார் கார், அதாவது மோட்டார் கார் வேல்யூ பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டில் 1,60,000 இருக்குது. கரண்ட்டில் வேல்யூ பண்ணையில் அதோட வேல்யூ 2 லேக்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். 2 லேக்கையும் 1,60,000 கம்பேர் பண்ணால் 40,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் அ ப்ராஃபிட் ஐட்டம், கிரெடிட் சைடு ரெக்கார்ட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், அன்ரெக்கார்டட் இன்வெஸ்ட்மெண்ட், அதை வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் அண்ட் ப்ராஃபிட், அதனால் ரிவாலுவேஷன் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடு 5,000 ரெக்கார்ட் பண்ணுறோம். அதேமாதிரி டெபிட் சைடு என்னென்னலாம் வரும்னு பார்க்கலாம். டு ஸ்டாக் அக்கௌண்ட் 20,000, அதாவது ஸ்டாக்கை ரீவேல்யூ பண்ணையில் 3,80,000 ரீவேல்யூ பண்ணுறாங்க. புக்கில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 lakh இருக்குது. அப்போ 20,000 ஸ்டாக்கோட வேல்யூ டிக்ளைன் ஆகிருக்கு. இட் இஸ் அ லாஸ் ஐட்டம், ரீவேல்யூஷனோட டெபிட் சைடு ரெக்கார்ட் பண்ணுறோம். அதேமாதிரி டெப்டாஸ், அதையும் ரீவேல்யூ பண்ணையில் 3,50,000 ரீவேல்யூ பண்ணுறோம். புக்கில் வந்து 3,60,000 இருக்குது. அப்போ 10,000 டிக்ரீஸ் ஆகிருக்கு. டிக்ரீஸ் ஆனால் லாஸ், ரீவேல்யூஷனோட டெபிட் சைடு ரெக்கார்ட் பண்ணுறோம். கிரெடிட் சைட் டோட்டல் தான் அதிகமாக இருக்குது. ஸோ கிரெடிட் சைட் டோட்டல் அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு வர்ற ஆன்சர் ப்ராஃபிட். ஸோ 45,000 கிரெடிட் சைடு இருக்குது. டெபிட் சைட் டோட்டல் 30,000. ஸோ 45,000 minus 30,000 we get 15,000. இதுதான் ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன். இட் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அன்புஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், ஷங்கர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த 15,000 என்ன பண்ணுறோம், அன்புக்கும் ஷங்கருக்கும் பிரித்து தரோம். என்ன ரேஷியோவில் பிரித்து தரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:2 அப்படிங்கிற ரேஷியோவில் 2 பேருக்கும் பிரித்து தரோம். ஸோ 15,000 into 3/5, 15,000 into 2/5 அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து தரோம். ஸோ ஆஃப்டர் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் we have to prepare capital account. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் எப்போவுமே எங்கே ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைட் ரெக்கார்ட் பண்ணுறோம். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன்னா அன்புக்கு 4 lakh, ஷங்கருக்கு 3 lakh ரெக்கார்ட் பண்ணுறோம். பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைட் கேபிட்டல் அக்கௌண்ட்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பை பேங்க் அக்கௌண்ட்டுன்னு ராஜேஷ்க்கு நேராக 1,50,000, ஏன்னா ராஜேஷ் கேபிட்டல் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதுக்கான என்ட்ரி தான் இது. நெக்ஸ்ட்டு பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், லயபிலிட்டிஸில் 1,20,000 கொடுத்துருக்காங்க. அதை 3:2 ரேஷியோவில் நம்ம பிரிச்சிருக்கோம். 72,000, 48,000. தென் பை ஒர்க்மென் காம்பன்சேஷன்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 60,000 ஒர்க்மென் காம்பன்சேஷன் இருக்குது. ஆன்டிசிபேட்டட் கிளைம் 10,000. ஸோ அது 60,000லேருந்து 10,000 டிடெக்ட் பண்ணால் 50,000 வரும். அந்த 50,000 தான் 3/5, 2/5 அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்கோம் 2 பார்ட்னர்ஸ்க்கும். ஸோ பிரித்து கொடுக்கல 30,000, 20,000 அன்புக்கும் ஷங்கருக்கும் ரெக்கார்ட் பண்ணுறோம். அடுத்தது ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டு. ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டோட ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட்டை கேபிட்டல் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைட் ரெக்கார்ட் பண்ணுறோம். 9,000, 6,000 ரெக்கார்ட் பண்ணுறோம். அதேமாதிரி குட்வில் வந்து 15,000 அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். அதாவது ராஜேஷ் ப்ராட் கேஷ் ஃபார் ஹிஸ் ஷேர் ஆஃப் குட்வில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவரோட ஷேர் என்னென்னா 1/5. ஸோ அதுக்கான கால்குலேஷன்ஸாக கீழே கொடுத்துருக்கேன். 75,000 குட்வில் கால்குலேட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபார்மோட குட்வில்னு. ஸோ அவரோட ஷேர் 1/5.
ஸோ 75,000 into 1/5 we get 15,000. இந்த 15,000 தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3:2 ரேஷியோவில் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் பை குட்வில்னு 9,000 6,000 ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கிரெடிட் சைடு எல்லா என்ட்ரியுமே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். டெபிட் சைடு எதுவுமே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ அதனால் கிரெடிட் சைடு டோட்டல் பண்ணிடலாம். ஸோ அன்புவோட டோட்டல் 5,20,000, சங்கர் டோட்டல் 3,80,000, ராஜேஷோட டோட்டல் கேபிட்டல் வந்து 1,50,000. ஸோ அதை டெபிட் சைடும் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த அமௌண்ட்டை தான் மேலே கேரி ஓவர் பண்ணுறோம். டூ பேலன்ஸ் கேரி டவுன் கேரி ஓவர் பண்ணுறோம். ஸோ கேரி டவுன் பண்ணதை திரும்ப என்ன பண்ணுறோம், ப்ராட் டவுன் பண்ணுறோம். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு அதே அமௌண்ட்டை என்ன பண்ணிடுறோம், கிரெடிட் சைடும் ரெக்கார்ட் பண்ணுறோம். இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபினிஷ்ட். தென் வி ஹாவ் டு ப்ரிப்பேர் பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். பேங்க் பேலன்ஸ் எப்பவுமே வந்து டெபிட் பேலன்ஸாக தான் இருக்கும். ஸோ டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 40,000 ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பார்ட்னர் வந்து கேஷ்காக குட்வில் கொண்டு வந்திருக்காரு இல்லையா. ஸோ அதுதான் வந்து டூ அன்புஸ் கேபிட்டல் 9,000, டூ ஷங்கர்ஸ் கேபிட்டல் 6,000, அந்த 15,000 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதேமாதிரி அவர் கேபிட்டல் கொண்டு வந்ததுக்கான என்ட்ரி தான் டூ ராஜேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு 1,50,000 ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணால் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,05,000. ஸோ அதுதான் கிரெடிட் சைடு ரெக்கார்ட் பண்ணி பை பேலன்ஸ் கேரி டவுன்னு ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ பேங்க் பேலன்ஸ் 2,05,000. நெக்ஸ்ட்டு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டோட லயபிலிட்டி சைடு 3 பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அமௌண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ 3 பார்ட்னர்ஸ் அன்புவோட கேபிட்டல் 5,20,000, சங்கரோட கேபிட்டல் 3,80,000, ராஜேஷோட கேபிட்டல் 1,50,000. அதை ஆட் பண்ணால் 10,50,000 வரும். தென் கிரெடிட்டர்ஸ் 1,20,000, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் 10,000. ஸோ 50,000 ஆல்ரெடி கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பிரித்து கொடுத்துட்டோம். அதனால் 10,000 இங்கே ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்து அசட் சைடு என்னென்னலாம் ரெக்கார்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இட் இஸ் அன் அசட் 40,000 ரெக்கார்ட் பண்ணுறோம். தென் மோட்டார் கார் 1,60,000, அது கூட அப்ரிஷியேஷன் 40,000 இருக்குது. ஸோ அதை ரெண்டையும் ஆட் பண்ணால் வி கெட் 2 lakh. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் 4 lakh இருக்குது. அது வந்து டெப்ரிஷியேட் ஆகிருக்கு ரீவேல்யூ பண்ணையில் 20,000. ஸோ 4 lakhலேருந்து 20,000 டிடெக்ட் பண்ணால் வி கெட் 3,80,000. தென் டெப்டாஸ் 3,60,000, அதை வேல்யூ பண்ணுறாங்க, அண்டர் வேல்யூ பண்ணுறாங்க, 10,000 டிக்ரீஸ் ஆகிருக்கு வேல்யூ பண்ணல. ஸோ அவுட்டர் காலத்தில் 3,50,000 ரெக்கார்ட் பண்ணுறோம். தென் பேங்க் அக்கௌண்ட் மூலமாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது 2,05,000. இதுதான் பேங்க் பேலன்ஸ். தென் அன்ரெக்கார்டட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அது 5,000 அசட்டில் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட்டோட டோட்டல் பார்த்தீங்கன்னா லைபிலிட்டிஸ் அண்ட் அசட்ஸோட டோட்டல் 11,80,000. That's all.